நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல் மலை பகுதி வசிப்பதற்கே தகுதியற்ற இடமாக உருக்குலைந்து காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். பாலவெற்றிவேல், வசிப்பதற்கே தகுதியற்ற ஒரு இடமாக அந்த இடம் மாறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. சீரமைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? தற்போது அங்கே என்ன நிலவரம்? பூங்குழலி, சூரல் மலை பகுதி எப்படி உருகுலைந்து போயிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாகத்தான் சூரல் மலையில் உள்ள தப்பித்திருக்கும் சில வீடுகளை பார்க்கிறோம். ஒளிப்பதிவாளர் சிவராஜினுடைய அந்த காட்சிகள்ல பார்க்க முடிகிறது. வீட்டு உபயோக பொருட்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா சேரினாலும் சகதியினாலும் நிறைந்து காணப்படுகின்றன. பல வருடங்களாக பார்த்து சேர்த்து வைத்த அந்த சொத்துக்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா காரணமாக அந்த அடித்து செல்லப்பட்ட காட்சிகளை பார்க்க முடியுது. பள்ளி மாணவர்கள் எழுதிய அந்த நோட்டுகளை பார்க்க முடியுது. இந்த பகுதி சூரல் மலை பகுதியை பொறுத்தவரை மொத்தமாக அந்த பகுதியே உருக்குலைந்திருக்குது. இந்த வீட்டுக்கு வெளியில இருந்து நம்ம பார்க்கிறோம் அந்த காட்சிகளை. ஒட்டுமொத்தமா இங்க அனைத்திலுமே வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய காலனி பகுதியாக இருந்தது. ஆனா இப்போ நிலைமையை பார்க்கும்போது அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறி இருக்கிறது. மொத்தமாக அந்த ஆற்றிலிருந்து வந்த நிலச்சரிவிலிருந்து வந்த மொத்த மண் சரிவுகளையும் சிக்கி உருக்கிலிருந்து போயிருக்கின்ற அந்த காட்சிகளை தான் நம்மளால பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம பார்த்த ஒரு வீடு தங்கச்சன் அப்படிங்கிறவங்களோட ஒரு வீடு. தங்கச்சன் அவங்க கிட்ட நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சேட்டா, இங்க ஒரு நிமிஷம். எந்த மாதிரி அவங்க வீடு இருக்கு அப்படிங்கறதே நம்ம பார்க்க முடியும். உள்ளவே செல்ல முடியாத அளவிற்கு இருக்குது. தங்கச்சின் சேட்டா, சொல்லுங்க, அந்த 30ஆம் தேதி நள்ளிரவு என்ன நடந்தது நீங்க சொல்லுங்க. രാത്രിയിൽ ഒരു 1:30 ആയപ്പോഴത്തേക്കും നിറയെ ഞങ്ങളെല്ലാം ഉറക്കമായിരുന്നു. ഉറങ്ങിക്കൊണ്ടിരുന്നപ്പോൾ എല്ലാവരും എഴുന്നേറ്റു. ഒച്ച കേട്ടിട്ട് എഴുന്നേറ്റു. ഞാനും ഭാര്യ ഉണ്ടായിരുന്നുള്ളൂ. എഴുന്നേറ്റ് ഭാര്യ എഴുന്നേൽപ്പിച്ചു. അത് കഴിഞ്ഞിട്ട് ഇവിടെ എല്ലാം അപ്പോഴത്തേക്കും പെട്ടെന്ന് വെള്ളം വാതിൽ ഞങ്ങൾ ഡോർ തുറന്നപ്പോഴത്തേക്കും ഈ ഇതിനകത്തെല്ലാം വേസ്റ്റ് വെള്ളം അടിച്ച് ഇങ്ങോട്ട് ഇത് വന്നു. ഉരുള് പൊട്ടിയതിൻ്റെ ലാൻഡ് സൈഡിൻ്റെ വെള്ളവും മരങ്ങളും എല്ലാം കൂടെ വന്നു. എന്നിട്ട് ഞങ്ങൾ പിന്നെ വീടിനകത്ത് കയറി മുകളിലത്തെ നിലയിൽ കാത്തിരുന്നു. മുകളിലത്തെ നിലയിൽ വന്നു കഴിയുമ്പോഴത്തേക്കും 4 മണിയായപ്പോഴത്തേക്കും വീണ്ടും 30ആം തീയതി ഏർലി മോർണിംഗ് 4 മണിയായപ്പോഴത്തേക്കും വീണ്ടും വന്നതിൽ ഞങ്ങൾ വിചാരിച്ച് രക്ഷപ്പെടില്ലാന്ന് വിചാരിച്ചു. പക്ഷേ അത് അങ്ങനെ മെയിനായിട്ട് അങ്ങ് പോയി. ഇവിടെ ഇങ്ങനെ ഡിഫൻസായിട്ട് മരങ്ങളിങ്ങനെ വീടിൻ്റെ ഫ്രണ്ടിൽ മരങ്ങളിൽ നിന്നുകൊണ്ട് രക്ഷപ്പെട്ടു. അതുകൊണ്ട് വീടിന് കാരണം മറ്റുള്ള കാര്യമായ ഡാമേജ് പറ്റിയില്ല. എന്നാലും குறை கிணறக்கு ഉണ്ടായിരുന്നു போய் അങ്ങനെയെല്ലാം போய். நீங்க எப்படி மீட்கப்பட்டீங்க? நீங்களும் உங்க மனைவியும் இங்க இருந்து தப்பிச்ச அந்த கதை. ഫയർഫോഴ്സ് നാള് വന്നു. ഒരു 5 മണിയായപ്പോഴേ ഫയർഫോഴ്സ് നാള് വന്നിട്ട് വെളിയിൽ വന്നു. അത് കാലല്ല 4 മണിക്ക് ഇത് കഴിഞ്ഞ് സെക്കൻഡ് ലാൻഡ് സ്ലൈഡും കഴിഞ്ഞു. രണ്ടാമത് വന്നു. അത് 4 മണിക്ക് 4:30 ആയപ്പോൾ എല്ലാം കഴിഞ്ഞ 5 മണിയായപ്പോഴത്തേക്കും അവിടുന്ന് ഇതിൻ്റെ ഈ വേസ്റ്റിൻ്റെ മുകളിലൂടെ എല്ലാം ആൾക്കാർ വന്നു. ഫയർ ആൻഡ് സേഫ്റ്റിൻ്റെ ആൾക്കാർ അവർ വന്ന് ഞങ്ങളെ രക്ഷപ്പെട്ടിട്ട് ഞങ്ങൾ വീടിൻ്റെ ബാക്ക് സൈഡിൽ കൂടി പോയിട്ട് மலை வழி போயிட்டு ரட்சப்பட்டு ரோட்டில் இறங்கி. உங்கள் வீட்டில் பொருட்செலவை பொறுத்தவரை என்னென்னலாம் எவ்வளவு டேமேஜ் ஆகிருக்கு? ഡാമേജ് കിണറെല്ലാം പോയി. ഇതെല്ലാം പോയി. വീടിന് ഡാമേജ് പറ്റിയിട്ടുണ്ട്. പിന്നെ കാറിന് ഡാമേജ് പറ്റിയിട്ടുണ്ട്. പിന്നെ ഇതെല്ലാം ഇങ്ങ് ചുറ്റുമതിലെല്ലാം ഇരുന്നായിരുന്നു. ആ ചുറ്റുമതിലെല്ലാം പോയി. അതെല്ലാം പോയിട്ടുണ്ട്. ഉള്ളിലുള്ള എല്ലാ ഫർണിച്ചറും എല്ലാമേ ஃபுல் டேமேஜ் ஆயிട്ടുണ്ട്. பக்கத்து வீடு, எதிர் வீடு எதுவுமே வீடே இல்லாத அளவுக்கு இருக்கு. ഇവിടെ എല്ലാം ഇരുന്ന് വീടുകളെല്ലാം നഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ട്. അവരെ വെച്ച് നോക്കുമ്പോൾ എനിക്ക് അത്ര ഡാമേജ് പറ്റിയിട്ടില്ല. അത്രേ ഉള്ളൂ. நல்வாய்ப்பா நீங்க தப்பிச்சிட்டீங்களா? உங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கூட இறந்துட்டாங்க, ஆனா நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க. எஸ்கேப் ஆகி அவரு குறை பேர் இறந்து போயாச்சு. பூங்குழலி, இந்த தங்கச்சன் சொல்றதை நம்மளால கேட்க முடிகிறது. எந்த அளவிற்கு சேதாரம் ஆகியிருக்கிறது அப்படின்னா வார்த்தையால வர்ணிக்கவே முடியவில்லை. ஒரு போர்க்களம் போல காட்சியளிக்கிறது. சூரல் மலை பகுதியை பொறுத்தவரை இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுமே காணாமல் போயிருக்கிறது. 1-2 வீடுகள் மட்டும் இருக்கிறது. அதுலயும் எந்த விதமான பொருட்களும் இல்லை. அவ்வளவு நாள் அவங்க பார்த்து சேர்த்து வச்ச சொத்து, அவங்களோட கனவுகள் அனைத்துமே சிதைஞ்சிருக்குது. ஆங்காங்கே கார்கள் கவிழ்ந்து கிடக்கிறத பார்க்க முடிகிறது. பாறைகள் எவ்வளவு பெரிய பாறைகள்னு பாருங்க. ஒவ்வொரு பாறையும் 2 மீட்டர்ல இருந்து 3 மீட்டர் உயரத்துக்கு இருக்கும். அந்த பாறைகள் அதிக அளவுல செதஞ்சது காரணமா பார்க்க முடியுது எந்த அளவுக்கு உருக்குலைஞ்சிருக்குன்னு. அந்த நதியில இருந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த வீடு கிட்டத்தட்ட 50 மீட்டருக்கு மேல இருக்கு. ஆனா 50 மீட்டர் தாண்டியும் நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும் வந்திருக்கு அப்படின்னா அதோட வீரியம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு பாருங்க. நம்ம இது குறித்து நம்ம நேரடியாகவே இங்க அந்த
பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம கேட்கலாம். சேட்டா, இங்கே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குது, எப்படி இருந்த இடம் எப்படி மாறி இருக்கு, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கூகுள் இதில் சர்ச் பண்ணியிருந்தா தெரியுது முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்தேன்னு. ரொம்ப அழகான இடம் தான் இந்த ஏரியா மொத்தமாக. ஆனால் இந்த நதி இல்லையா, அந்த சைடில் தான் பக்கத்தில் தான் போயிட்டே இருந்தது. அங்கேருந்து தாண்டி தான் இந்த பக்கம் மொத்தமாக வந்திருக்கு. இங்கே எல்லாமே வீடு இருந்தது, இப்போ யாரும் இல்லை. எங்கள் வீடு எந்த இருந்தது கூட தெரியாது நமக்கு, அந்த மாதிரி ஆயிருக்குது. நான்லாம் படித்த ஸ்கூலு தான் இது, அந்த ஸ்கூலு கூட இல்லை. அங்கே எத்தனை பேர் போய் எல்லாமே தெரியாத ஆள்கார் தான், யாரையும் புரியாது. சூரல்மலை பகுதியை பொறுத்தவரை எத்தனை பேர் வாழ்ந்தாங்க, வசிச்சாங்க, இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அது கூட சொல்ல முடியாது ஜி. எத்தனை பேர் இங்கே எல்லாமே ஓரோ வீட்டிலும் 4 பேர் 5 பேர் கண்டிப்பாக இருந்தது தான் எங்கள் வீட்டில் எல்லாமே. ஆனால் இப்போ தப்பிச்சிருக்கு வளர குறைவு இதுதான். இப்போ இவர் ஒஃபிஷியலி சொல்கிறது தான் 240 மெம்பர்ஸ் மிஸ்ஸிங்னு. ஆனால் அதுக்கும் எப்படியோ மேலே இருக்கும். நீங்கள் படித்த ஸ்கூலு, அவ்வளோ நாளாக வாழ்ந்த ஸ்கூலு, விளையாண்ட இடங்கள், அது எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காரு? அதே இல்லை, இடம் மொத்தமாக போச்சு. கவர்மெண்ட் வொகேஷனல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வெள்ளார்மலை, அதுதான் இந்த ஸ்கூலு. முன்னாடியே ஹை ஸ்கூலாக இருந்தேன், ஒரு 5 வருஷம் ஆச்சு. இப்போ ஹையர் செகண்டரி மாறியாச்சு. நிறைய ஒரு 500க்கு மேலே குழந்தைகள் படிச்சுட்டு இருந்த இடம் தான் அது. இப்போ எதுவும் இல்லை, எல்லாமே போச்சு. மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல்ஸ் அதெல்லாம் எந்த மாதிரி இங்கே இருக்கு? இங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை. இங்கே வந்து ஒரு ஹாரிசன் மலையாளம் பிளான்டேஷனோட ஒரு கிளினிக் தான் இங்கே இருக்குது. பாக்கி ஹாஸ்பிட்டல் எல்லாமே நமக்கு இங்கே இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்குது. மேப்பாடின்னு சொல்லுவாங்க. மேப்பாடியில் தான் கவர்மெண்ட் பிஹெச்சி இருக்குது, அந்த ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அது எல்லாமே இருக்கிறது மேப்பாடி தான். ஆனால் இங்கே இருந்து என்ன விஷயம் நடந்தாலும் நமக்கு அங்கே போயிருந்தா தான் நமக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாமே கிடைக்கும். அதுதான் இங்கே வந்திருந்த பெரிய ஒரு பிரச்சனை தான். நமக்கு ரோடு ஃபெசிலிட்டி தான் ரொம்ப ரிஸ்க். இப்போ ரோடு வேலை நடந்துட்டே இருக்கு, ஆனால் அது முடியறதுக்கு முன்னாடி தான் இது வந்திருக்கு. இது வசிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத மாதிரி மாறி இருக்கு. நீங்க அன்னைக்கு நைட்டு இந்த 30ஆம் தேதி நள்ளிரவுல அந்த நிலச்சரிவு நடந்த போது நீங்க எங்க இருந்தீங்க, கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. நான் வந்து என்னோட வீடு இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் அப்புறத்து தான். என்னோட கசின் தான் இது. அவர் ஃபோன் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்ததுங்க. ஃபர்ஸ்ட் உடஞ்ச டைமில் தான் நாங்கள் வரும்போது இங்கே எல்லாமே தடி வந்திருக்கு. ஆனால் 2வது உடஞ்ச டைமில் நாங்கள் இங்கே ரெஸ்கியூ வேலையில் தான் பண்ணிட்டு இருந்தது. அந்த ஸ்கூலுக்கு இங்கே ஒரு சின்ன கோட்டேஜ் இருந்தது, மீன்ஸ் ரிசோர்ட். அங்கே இருந்து 4 ഫോറിനേഴ്സ് എല്ലാം നോർത്ത് ഇന്ത്യൻസ് ആയിരുന്നു. അവർ ഡോക്ടേഴ്സ്. അവരിൽ 2 പേർ இந்த தண்ணியில வந்து அந்த ஸ்கூலுக்கு அடியிலே அடிபட்டிருந்தது. அவர் 2 பேரை நமக்கு காப்பாற்ற முடிஞ்சது. ஆனால் அவரை காப்பாற்றி அந்த டைமில் தான் தண்ணி 2வது வந்தது. ஆமாம், அதில் നിന്ന് ஜஸ்ட் மிஸ்ஸிங் நாங்களும். 2வது வந்த டைமில் அவரை மேலே ஏற்றிய டைமில் அவர் அந்த 2 பேஷண்ட்ஸ் இங்கே இருக்கு, விம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கு அட்மிட் தான். நமக்கு கிடைச்ச தகவல் படி அதிகாலை 3 மணிக்கு ஒரு நிலச்சரிவு, 4 மணிக்கு ஒரு நிலச்சரிவு, 2 மணிக்கு 4 மணிக்கு வந்திருக்கு. 2 மணி நேரத்துக்கு வருது. மீட்பு படையினர் லோக்கல் ஆளுகள் தான் இங்கே வந்து ரெஸ்கியூ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த டைமில் தான் ஃபர்ஸ்ட் இது வந்த டைமில் தான் இங்கே லோக்கல் ஏரியாவில் இருக்கிற முழு ஆளுகளும் இங்கே வந்து ரெஸ்கியூ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆமாம், ஃபர்ஸ்ட் தான். என்னாச்சா இங்கே ஃபோர்ஸ் எல்லாமே இருக்கிறது கொஞ்சம் முன்னாடி தான், மேப்பாடியும் தாண்டி தான் அவர் வரணும். அதுக்கு முன்னாடி தான் இங்கே லோக்கல் மக்கள் தான் ரெஸ்கியூ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற கிடைக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. ஆனால் காலைக்கு முன்னாடி தான் எல்லா ஏஜென்சிஸும் இங்கே வந்துச்சு. 30ஆம் தேதி அதிகாலை நேரத்தை 6 மணி விடியும் போது எப்படி இருந்தது ஊர்? எல்லாம் ஃபுல் ரஷ் தான் இருந்தது இங்கே. ஆமாம், 30ஆம் தேதி அந்த நைட்டில் ரெஸ்கியூ எல்லாம் அந்த நமக்கு ஒரு 2 o'clock നമ്മൾ ரெஸ்கியூ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிடைக்கிற ஆளுകളെല്ലാം எடுத்து கிட்டுன வண்டியில் ஏற்றி ஹாஸ்பிட்டல் அனுப்பியாச்சு, கேம்பிലേക്ക് மாற்றியாச்சு. அதெல்லாம் பண்ணிட்டே இருந்தது. ஆர்மிஸ் எல்லாமே ஒரு 10 மணியோடு கூடி தான் எல்லா ஃபோர்ஸும் இங்கே வந்துச்சு காலையில். ஊரே இருந்த ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க, இந்த 2 கிராமத்தையும் பந்திக்கிற ஒரு பிரிட்ஜ் இருந்து, அந்த பிரிட்ஜ் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அடிச்சு போயாச்சு. அதனால தான் நமக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு எந்த இதுவும் இல்லை. ஊரே இப்போ உருக்குலைஞ்சு போயிருக்கு, அடையாளம் தெரியாத அளவுக்கு. இனிமே இங்க வசிக்க முடியுமா? என்ன பண்ண போறீங்க அடுத்து? அது இருக்க முடியாது ஜி. நம்ம எங்க போவோம்? நமக்கு வேற இடம் இல்ல, இதுதான் நம்ம ஊரு. நம்ம இதெல்லாம் விட்டு எங்க போக முடியும்? எங்கும் போக முடியாது. கவர்மெண்ட்டுக்கு பண்றதுக்கு ஒரு அளவுக்கு பண்ண முடியாது, அதுக்கு மேல பண்ண முடியாதுல்ல. நிலச்சரிவு இயற்கை பேரிடர் நடக்கக்கூடிய ஒரு ஜோன் அப்படிங்கிறாங்க. வசிக்க முடியும். இதுதான் வந்ததா. இதுக்கு முன்னாடி இங்க இருந்தது. நாங்க எத்தனையோ வருஷங்களாச்சு நம்ம ஃபேமிலியில முன்னாடி இங்க இருக்கிற இடம் தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை வரல. அன்னைக்கு பெய்த மழை அதுதான் இதுக்கு மெயின் பிரச்சனையா வந்தது. நைட்ல இது இல்லையா, நமக்கு எதுவும் பண்ண முடியாது. தான் இது எல்லாமே மாறுறதுக்கு, சீர்படுத்துறதுக்கு, வாழ்க்கையை வந்து மறுவாழ்வு பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஆமா, இது உடஞ்சதான் ஃபாரஸ்டுக்குள்ள, அதுக்கெல்லாம் எங்க எதுவும் இல்ல, மரம் கோரி எதுவும் இல்ல. இங்கயா ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒரு இடம் தான், அங்க புத்துமலான்னு சொல்லுவாங்க. நீங்க தாண்டி வந்து அந்த இடத்துல தான், ஒரு இங்க இருந்து 3 கிலோமீட்டர் முன்னாடி அந்த இடம் அப்படிதான் இருக்கு, எதுவும் ஆகல. அப்ப பின் இது எதுவும் சொல்ல முடியாது. பூங்குழலி 30ஆம் தேதி
அதிகாலை 2 மணி 4 மணி 2 முறை நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு மணி நேரத்தில் சுற்றியுள்ள 3 கிராமத்தை சேர்ந்த மக்கள் உடனடியாக களத்திற்கு வந்திருக்காங்க. எனவே நிலச்சரிவு நடந்து உடனடியாக மக்கள் தான் மீட்பு பணியை தொடங்கியிருக்காங்க. அடுத்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு பிறகுதான் கேரள மாநில போலீஸ் மற்றும் தீயணைப்பு வீரர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த காட்சிகள்ல நம்ம பார்க்கும் போதே ஒரு மாதிரி பதற வைக்குது. ஏன்னா இங்க இருந்த கட்டிடங்களே காணும் அப்படிங்கிறாங்க. அவங்க அவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருந்த சொத்துக்கள் பொருட்கள் அனைத்துமே இந்த ஆற்றுல அடிச்சு போயிருக்கு. எங்கன்னா நிலம்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதி 25 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஆற்றுல அந்த பொருட்கள்லாம் இருக்குது. மீண்டும் இந்த சூரமலை பகுதி மீண்டு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிற ஒரு பரிதவிப்போடு தான் இங்க இருக்கிற மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பூங்குழலி, உறவினர்களை இழந்து விட்டார்கள், அவர்களது உடைமைகளையும் இழந்து விட்டார்கள், சுற்றங்களை இழந்திருக்கிறார்கள். இதிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு நெடு காலம் பிடிக்கும். அதுவரைக்கும் அவர்களோடு உறுதுணையாக இருப்போம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.